ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது சேலம் மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இப்போதைக்கு சேலம் மாவட்டத்திலேருந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ முதல்ல எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னா சேலம் வெஸ்ட்டு, வாழப்பாடி, சங்ககிரி, எடப்பாடி மற்றும் மேட்டூர் போன்ற தாலுக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கான தேதி 9/7/2025 கடைசி தேதி 7/8/2025 வரைக்கும் இருக்க போதுங்க. அதேமாரி உங்களுக்கான அந்த எக்ஸாம் தேதியாக இருக்கட்டும், இன்டர்வியூக்கான தேதியாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிராம உதவியாளருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,100 ரூபாய் கொடுக்குறாங்க. மொத்தமாக 7 வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த 7 வேக்கன்சி எந்தெந்த ஊரில் இருக்குது, கிராம எண் என்ன, கிராமத்தின் பெயர் என்ன, அந்த கிராமத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, நான் ப்ரியாரிட்டா புது கேட்டகரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனது டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதர தகுதி தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் வட்டத்திற்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உடல் தகுதி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் பார்த்தா ஓட்டுவதற்கான தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். அதிகபட்சமாக ஓசி கேட்டகரி 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டி பார்த்தா 37 வயசுக்குள்ளே இருக்கவங்களும், மாற்றுத்திறனாளி 10 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேலம் மேற்கு வட்டத்தில் இருக்கிற வேக்கன்சி 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. காலி படம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாழப்பாடி வட்டத்தில் பார்த்தா ஒரு 14 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி, சங்ககிரி வட்டத்தில் ஒரு 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா தாலுக் வைஸாக, அதுக்கப்புறம் இதில் எடப்பாடியில் ஒரு 4 வேக்கன்சி இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீதி ஓமலூர், கடையப்பட்டி, ஆத்தூர் போன்ற இடங்களில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கெங்கே எந்தெந்த தாலுக்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த கிராமத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு கிளிக்கேர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் போயிட்டு எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே உங்கள் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இருப்பிட சர்டிஃபிகேட், கல்வி தகுதி, டிரைவிங் லைசன்ஸ், ஜாதி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட், மாற்றுத்திறனால அதுக்கான டாக்குமெண்ட், தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், ஆதார் அட்டை தான் அதுக்கான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபைனலாக சைன் பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுக் ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை தபால் மூலமாகவோ அல்லது பார்த்தா டேரெக்டாக சப்மிட் பண்ண பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, உங்கள் தாலுக்கில் உங்கள் கிராமத்துக்கு வேக்கன்சி இருக்கா, அப்படியேமாரி தாலுக்கில் எந்த கிராமத்தினாலும் அப்ளை பண்ணலாம். பட் உங்கள் இன சூழ்ச்சி முறைக்கு வேக்கன்சி இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.